வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஜீரோ பேலன்ஸ் டெக் டாக்ஸ். Windows 11 iOS 5 எப்படி பூட்டபிள் USB டிரைவாக பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கொடுக்குற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ரிவ்யூஸ் பேஜில் போகும். ரிவ்யூஸ் பேஜில் 3.14 1.1 MB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட பிசியில் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட பிசியில் 8GB பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். பென்ட்ரைவில் ஸ்பேஸ் இல்லைன்னா அது பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஃபியூஸ் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். செலக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ண iOS ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு திஸ் பிசி ரைட் கிளிக், மேனேஜ் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இருக்குது, இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வால்யூம் அப்படின்னு இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்கள். எனக்கு MPR அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த MPR வந்து ரெஃப்யூஸ் பேஜில் நம்ம MPR அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் கொடுங்க. உங்களுக்கு வந்து பூட்டபிள் USB டிரைவ் ஆகிருச்சு. நீங்கள் வந்து இப்போ நார்மலாக பிசியை ஆன் பண்ணும்போது இந்த பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணி நீங்கள் வந்து Windows 11 OS வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.